ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அச்சய இலக்கண பദ്ധதியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏஎல்பி முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகர் இப்போ இரவினடி சேர்ந்துட்டார். அதனால் இந்த ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரிடம் மானசீகமாக ஒரு உத்தரவை வாங்கிட்டு அவரோட ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். இவர் 29 வயது அடைந்த நிலையில் அவருக்கு இதயத்தில் பிரச்சனை வந்தது. அதுக்காக மருத்துவ சிகிச்சை எடுக்கிறப்ப அவர் தவறிட்டார். ஆனால் அதுக்கான நிகழ்வுகள்லாம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம ஏஎல்பி முறையில் எப்படி துல்லியமாக ஆய்வு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஏன் இவருக்கு இதயத்தில் பிரச்சனை, அது உண்மையாக இதயத்தில் தான் பிரச்சனையா இல்லை வேறு ஏதோ நிகழ்வுனால இங்கே அதோட தாக்கமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவர் பிறந்தது தனுசு ராசி, கும்ப லக்னம். 29 வயதுக்குரிய அட்சய லக்னமாக போனது ரிஷப அட்சய லக்னம். அப்போ அவருக்கு சூரிய திசை நடப்பில் இருந்தது. ஏஎல்பி ரிஷபம். அப்போ அவருக்கு கார்த்திகை 4 போயிட்டு இருந்தது அந்த காலகட்டங்களில். ரிஷபம் அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் வீடாகிய மேஷ வீட்டில் இருந்திருக்காரு. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் 11ஆம் வீடாகிய மீனத்தில் இருந்திருக்கார். அப்போ நமக்கு இது ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது நமக்கு இந்த இடத்துல ஹார்ட் பிரச்சனை அப்படின்றது மாதிரி தெரியுது நமக்கு ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் அவருக்கு. ஆனால் அவரோட பிறப்பு ஜாதகத்தில் கேது பகவான் அப்படின்றவர் அவருக்கு ரிஷப வீட்டில் இருந்திருக்கார். அப்போ ஹார்ட் பிரச்சனை, பட் எதனால் அப்படின்றத பார்க்குறப்ப கேது பகவான் எங்கே இருக்கார், லக்னம் அப்படின்றது நம்ம தலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கேது பகவான் தலையில் உட்காந்துருக்கிறதுன்றது அமைப்பு. அப்போ கேது பகவான்னா நம்ம காரகத்துவம் என்ன தடை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு மூளையில் ஏற்பட்ட ஒரு தடையின் காரணமாக ஹார்ட்டில் ஒரு ப்ரெஷர் ஆகிட்டு அதன் காரணமாக அவருக்கு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஹார்ட் பிரச்சனைன்னு இருக்கும், பட் அதோட சோர்ஸ் எங்கே அப்படின்னு பார்க்குறப்ப அது மூளையில் தான் அதில் பிரச்சனை எதிர்க்கின்றத நம்ம ஏஎல்பி முறையில் மிகவும் துல்லியமாக ஆய்வு செஞ்சிட முடியும். இதே போல் உங்களுடைய ஜாதக பலன்களையும் ஏஎல்பி முறையில் துல்லியமாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஏஎல்பி முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த மற்றும் உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.